பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கிற விஷயம் வந்து இப்ப விஜய்க்கு வந்து தெரிய வரப்போகுதுங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண போறாரு. மல்லிய நெனச்சு நம்ம இப்படியெல்லாம் மல்லிய திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதுக்கப்புறம் நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து இந்த மாரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மல்லி போய் பார்த்துருப்பாங்க. மல்லிய வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, காயப்படுத்துற மாரி தான் விஜய் பேசியிருப்பாரு. "என் பொண்ணு வெண்பா உன்னால தான் காணாம போயிட்டா. அவள கொண்டு வந்து நிறுத்தாம இனி என் மூஞ்சிலே முழிக்காத. இதுக்கப்புறமும் எங்க வாழ்க்கையில நீ வரவே கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருப்பாரு. ஸோ மல்லிக்கு ரொம்பவே வந்து வருத்தமாயிரும். என்ன இவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது நம்ம இதுக்கப்புறமும் விஜய பார்க்கும்போது வெண்பாவோட மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தீபிகா ரொம்பவே வந்து வெறித்தனமா நம்ம வெண்பாவ தேடிக்கிட்டு இருப்பாங்க. மல்லியோட இந்த நிலைமைக்கு காரணமும் நம்ம தான். மல்லிய சரியா புரிஞ்சுக்காம நம்ம போயிட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம இப்படி பண்ணக்கூடாது. வெண்பா காணாம போனதுக்கு ஒரு காரணமுமே நம்ம தான். அதனால எப்படியாவது வெண்பாவ கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே நம்ம மல்லிகிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே ஒரு பக்கம் தேடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம விஜய வந்து ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்ல இருக்கிற அந்த கதிரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நாகு எல்லாருக்குமே வந்து மல்லி பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயம் தெரியும். ஆனா விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ இந்த விஷயத்த ராஜி எப்படியாவது நம்ம விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அப்படியே பேச்சுவாக்குல பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி வந்து சொல்றாங்க, "என்ன விஜய், என்ன உன் பொண்டாட்டி வந்து இந்த மாரி உன்ன வந்து பார்த்தாளே, நீ என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இப்போ எதுக்கு அவள பத்தி பேசுறீங்க? அவளால தான் இன்னைக்கு என் பொண்ணு காணாம போயிருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, ஓகே, இப்போ வெளியில இருக்கிற உன் பொண்ண பத்தி நீ யோசிக்கிறியே, ஆனா வயித்துக்குள்ள இருக்கிற உன் இன்னொரு குழந்தைய பத்தி நீ யோசிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ராஜி. ஸோ இத கேட்டோனே நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வயித்துல இருக்கிற குழந்தைன்னா எனக்கு எதுவும் புரியலையே." அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ மல்லி உன்கிட்ட எந்த விஷயத்தையுமே வந்து சொல்லலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லையே, என்கிட்ட எதையுமே அவ சொல்லலையே. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் பொண்டாட்டி மல்லி இருக்கால்ல, அவ இப்போ வந்து பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டோனே நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஹாப்பி ஆயிருது. "என்ன சொல்றீங்க நீங்க? மல்லி இப்போ வந்து பிரெக்னென்ட்டா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அட ஆமா விஜய், ஏன் இந்த விஷயத்த மல்லி உன்கிட்ட இன்னும் வரைக்குமா சொல்லாம இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம நாங்க சொல்றோம், "ஆமா, இந்த விஷயத்த விஜய்க்கு வந்து இன்னும் சொல்லல. ஏன்னா விஜய் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொன்னா விஜய் எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு தெரியல. நான் வெண்பாவ எப்படியாவது கண்டுபிடிச்சு விஜய் கண்ல காட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த நான் சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பிடிவாதமா இருந்ததுனால, ஸோ அந்த விஷயத்த எதையுமே சொல்லல அப்படின்னு நாகு வந்து சொல்றாங்க. "என்னக்கா, நீங்க கூட என்கிட்ட இந்த விஷயத்த வந்து மறைச்சிட்டீங்களே. இது தெரியாம மல்லிய வந்து நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது. மல்லி வந்து இதுக்கப்புறமும் என் வாழ்க்கைக்குள்ளேயே வராது அப்படி இப்படின்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா எங்க வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே இப்போ வந்து மல்லி வயித்துல வந்து ஒரு குழந்தையா வளருது அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராஜி வந்து சொல்றாங்க, "இருக்கட்டும் விஜய், என்னதான் இருந்தாலும் வந்து மல்லி இப்போ பிரெக்னென்ட்டா இருந்தாலும், அவ வந்து தன்னோட குழந்தைய கூட பெருசா நினைக்காம வெண்பாவ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, மல்லியோட குழந்தை மல்லியும் சரி, அவளோட குழந்தையும் சரி, ரொம்பவே வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்களாமே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம நாகும் வந்து, "ஆமா விஜய், இவ சொல்றது வந்து உண்மதான். நாங்க இந்த மாரி வந்து நேத்து பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு போயிருந்தோம். ஸோ அங்க போம்போது தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாரி நீங்க ரொம்பவே வந்து வீக்கா இருக்கீங்க. இந்த நேரத்தில உங்களுக்கு கம்ப்ளீட்டான ரெஸ்ட் தான் வேணும். நீங்க வந்து இந்த மாரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, ப்ளஸ் இதே மாரி எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாகு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கரமான ஷாக் ஆகுறது. "என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா விஜய், டாக்டர் வந்து அப்படித்தான் சொன்னாங்க. அவள கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனா அவ பார்த்தீங்கன்னா, வெண்பாவ தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அலைஞ்சுகிட்டே இருக்கா. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு உன்னையும் பார்க்க வந்தபோது, நீ வந்து அவள இந்த மாரி திட்டி வேற அனுப்பி வச்சுட்ட. ஸோ ஏற்கனவே அவ ரொம்பவே வீக்கா இருக்கா. அப்படிங்கிறபோது இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, எப்படி அவளால வந்து நிம்மதியா இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த மல்லி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னா, கண்டிப்பா நான் அவள இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் மல்லிய உடனே பார்க்கணும். அவகிட்ட நான் உடனே பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சொல்றாரு. ஸோ மல்லிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா மல்லிக்கு வந்து ஃபோன் வந்து போமாட்டேங்குது. நாட் ரீச்சபிள் அப்படின்னு தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து விஜய் சொன்னதையே நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இந்த அளவுக்கு என் மேல கோவமா இருக்காரு.
அது மட்டும் கிடையாது, உங்களோட குழந்தை இப்போ என் வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் அந்த குழந்தையும் பார்க்கணும். அதுக்காக வெண்பாவ நான் அப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வெண்பா தான் எப்பயுமே என்னோட முதல் பொண்ணு. அவள நான் கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன். வெண்பாவோட தான் நான் உங்கள பார்க்கறதுக்கு வருவேன் விஜய். நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம பொண்ணு வெண்பா நம்ம கையில வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளேயே பேசிட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் வந்து நம்ம மல்லிய நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள பேசி மல்லிய வந்து அவ்ளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.